கொனிச்சிவா நக்கமாஸ் ஐபேட் ரிவ்யூ பார்ட் 2. போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஐபேட் ஃபுல்லாக ஐபேட் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். இந்த ரிவ்யூவில் வந்து அதோட ஆக்சசரிஸ் நிறையா வாங்கியிருக்கேன். அந்த ஆக்சசரிஸில் பார்ப்போம். பென்சிலோட பிராண்டை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது, அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். பென்சில் வந்து ஆப்பிள் நீங்கள் வாங்கினா 7000 வரும், ஆனால் இது எல்லாத்தையும் நான் 7000குள்ளே முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கேஸ் சொல்லிடுறேன். கேஸ் வந்து நல்லா நேவி ப்ளூவில் இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டேன். அந்த கேஸ் நல்லா டியூரபுளாகவும் இருக்குது. அது 1400ன்னு நினைக்கிறேன் கேஸு. உங்களுக்கு இப்போ அதிகமாக இருந்தாலும் நிறைய நாள் உழைக்கிற. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி மடக்கி வச்சுட்டு இப்படி கூட ஐபேடை வச்சுக்கலாம். அது வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் முன்னாடி கவர் வர்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐபேட் இதுவாக. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், திறந்தா ஆன் ஆகுது, மூடுனா ஆஃப் ஆயிடுது. அதனால் இது நல்லா தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பென்சில் வந்து நான் வந்து இஎஸ்ஆர் தான் நினைக்கிறேன். பென்சிலோட பிராண்டை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. ஆமாம், இஎஸ்ஆர் தான். இஎஸ்ஆரோட பென்சில் பிராண்ட் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரெஷர் சென்சிவிட்டி இல்லைனாலும் டில் சென்சிவிட்டி இருக்குது. நீங்கள் இப்படி வச்சு எழுதுனா ஒரு மாதிரி வருது, இப்படி வச்சு எழுதுனா ஒரு மாதிரி வருது. இப்படி வச்சு எழுதுனா ஃபஸ்ட்டு எழுதுது. அது வந்து ஆப்பிள் பென்சில் ப்ரோவில் மட்டும்தான் இருக்காமா. இப்போ இது வந்து ஆப்பிள் பென்சில் ப்ரோ மாதிரி இல்லாமல் 2018 இருக்க எல்லா ஐபேடுக்கும் வருது. அதுவும் இல்லாமல் இப்போ 2 தடவை டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிடுது. அது ஒழுங்காக டச் பண்ணுமா, இல்லைன்னா ஆன் ஆகாதான். இதோடு சேர்த்து 3 எக்ஸ்ட்ரா நிப்பு, ஒரு வருஷத்துக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அமேசானில். அது இல்லாமல் இதோட சார்ஜர் வேறு. நான் வாங்கி ஒரு 2 நாள் ஆகுது, இன்னும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூட போகலை. 3 பாயிண்ட் இருக்குங்க, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூட போகலை. இஎஸ்ஆரோட ரொம்ப நல்லா இருக்குது. இஎஸ்ஆரோட ஃபோன் கேஸும் இருக்குது. அதுவும் இதே ப்ரைஸ் தான். நான் இது வாங்கிட்டேன். இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேக் கவருக்கு 400 தான் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டுறேன். நான் வந்து டெம்பர்டு வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் போட்டேன். ஏன்னா அமேசானில் டெம்பர்டுக்கு விலை போடலாம். அதோட வர ஃபிட்ரேக்கு தான் விலை போடுறான். ஃபிட்ரேனா என்னென்னா, நீங்கள் இப்படி கை வச்சு இழுத்தா அதுவே டெம்பர்ட் போட்டுரும். அதுக்கு 700-800 போட்டு டெம்பர்டுக்கு 300. அதனால் நான் பக்கத்தில் கடையிலே போய் டெம்பர்ட் வாங்கிட்டு டெம்பர்ட் போட்டேன். அதுக்கு 450 தான் வந்துச்சு. அதனால இது எல்லாமே சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 4000-3000 தான் வந்துச்சு. அதனால் எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே போடுறேன். டெம்பர்ட் தவிர டெம்பர்ட் உங்களுக்கு வேணுனாலும் இஎஸ்ஆர் கீழே போடுறேன். அதனால் until next video, sayonara guys.